நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வாரம் நம்மளோட சேர்ந்து இந்த எபிசோட கொண்டாட போற அந்த 3 செலிபிரிட்டிஸ் இவங்க 3 பேரும் தான். முதலாவதா இருக்கவர் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்மார்ட்டா இருக்காரு. அவரை பத்தி சொல்லணும்னா சின்னத்திரையின் விஜய் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக நடிக்கக்கூடியவர். இப்போ வந்து நிறைய சீரியல்கள் நடிச்சிட்டு இருக்காரு. வேற யாரும் இல்லை, எல்லாருக்கும் பிடித்தமான திரு ஸ்ரீ அவர்கள். வெல்கம் சார். அடுத்ததாக உட்காந்துருக்காரு பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தாலே பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்காரு. சின்னத்திரையின் அஜித் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? அஜித் சார் தானே சிரிக்கிறீங்க. நானே சிரிச்சிருவேன்ல. இவரும் நம்ம நிறைய திரைப்படங்கள்ல, நடன நிகழ்ச்சிகள்ல, சீரியல்ஸ்ல நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நமக்குலாம் ரொம்ப பரிச்சயமானவர். வெல்கம் மிஸ்டர் தேவ். அடுத்ததா இவரை பத்தி சொல்லணும்னா உண்மையிலே இவருடைய பாடி லாங்குவேஜுக்கு மேனரிசம் பார்த்தா இவர் வந்து சின்னத்திரையின் கமலஹாசன் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா நமக்கெல்லாம் ரொம்பவும் பிடித்தமான திரு ஜார்ஜ். நீங்க 3 பேரும் இந்த ஷோக்கு வந்தது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். வெல்கம் டு தி ஷோ. Thank you. பட் நாங்கள் நீங்கள் இந்த ஷோக்கு வந்ததுக்காக உங்களை அப்படியே வெல்கம் அப்படின்லாம் சொல்லி கைத்தட்டி அப்படிலாம் நிப்பாட்டிட மாட்டோம். இந்த தைரியத்தையும் இந்த சந்தோஷத்தையும் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு 1000 பாயிண்ட்ஸ் உங்களுக்காக நாங்கள் இப்போயே தரப்போகிறோம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் பண்ணுற தப்புக்கு ஏற்ற மாதிரி அதை அப்படியே பிடிங்கிட்டே வந்துடுவோம். அதையும் மீறி நாங்கள் நிறையா பாயிண்ட் வச்சுருக்கோன்னு யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அழகான பரிசு காத்துட்ருக்கு. முதல் ரவுண்ட் நீங்கள் விளையாட போகிற ரவுண்ட் வந்து வேறு எதுவும் இல்லை, குரூப்பில் டூப். ப்ரொஃபஷன் சம்மந்தப்பட்ட ஒரு குரூப் வருவாங்க. அதாவது 3 பேர் வருவாங்க. அதில் 2 பேர் தான் ஒரிஜினல், ஒருத்தர் வந்து டூப். ஸோ அதில் டூப் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக உங்களுக்கு 2 சான்சஸ் தருவோம். முதல் சான்ஸ் வந்து அவங்கள நீங்கள் 15 செகண்ட்ஸ் பார்க்கலாம். அவங்க வந்து நிற்பாங்க. அவங்கள பார்த்த உடனே நீங்கள் வந்து யார் டூப்புன்னு லாக் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணணும். யார் ஃபஸ்ட்டு பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு டூப்பை லாக் பண்ணலாம். அந்த ப்ரையாரிட்டியில் தான் போகும் பஸ்ஸர் ஆர்டரில். ஆனால் ஒருத்தர் லாக் பண்ண டூப்பையே இன்னொருத்தர் லாக் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் செகண்ட் சான்ஸ் உங்களுக்கு உண்டு. அதில் வந்து அவங்க ப்ரொஃபஷன் சம்மந்தமான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து யார் டூப்புன்றது அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ணலாம். இந்த வாட்டி நீங்கள் மாற்றலாம். ஃபஸ்ட்டு சொன்ன டூப் இல்லை, நான் தப்பாக சொல்லிட்டேன், இவர் தான் டூப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் மாற்றலாம். மாற்றினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பாயிண்ட் கம்மி பண்ணிக்குவோம். ஓகே, இன்னைக்கு நம்மளோட ஸ்டுடியோக்கு வந்திருக்க அந்த குரூப் யாரு, எந்த ப்ரொஃபஷன் சம்மந்தப்பட்டவங்க அப்படின்றத நான் சொல்ல போகிறதில்ல. இதோ நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே இருந்து பார்க்கலாம். பேரும் பேண்ட் வாத்திய குழுவை சேர்ந்தவங்க. இதுல ஒருத்தர் வந்து டூப். அந்த டூப் யாரு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இதுல ஃபாஸ்டா பஸரை பிரஸ் பண்ணது வந்து ஸ்ரீ. ஸ்ரீ நீங்க சொல்லுங்க, இந்த 3 பேர்ல யாரை டூப்னு நினைக்கிறீங்க? பி தான் டூப்பா? ஆமா. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நினைக்கிறேன் கெஸ், வைல்ட் கெஸ். ஃபர்ஸ்ட் பஸர் அமுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு ஆணவத்தில் அப்படி இல்லை. நான் ஒரு விஷயத்தில் மேபி ஐம் ராங். ஃபர்ஸ்ட் அது ஆன்சர் தொட்டதுக்கப்புறம் எப்படின்னு சொல்கிறேன். எனக்கு இப்போ சொல்ல மொக்கையாடுவேன். செகண்டா பஸரை பிரஸ் பண்ணது தேவ். தேவ் நீங்க சொல்லுங்க. ஏ தான் டூப்புங்கிறீங்களா? ஆமாம். ஏன் ஒய்? அது எப்பவுமே டூப்பு தானே, உங்களுக்கு தெரியுமா அது? ஐயோ நீங்க வேறதான். ஓகே, ஏதான் வந்து டூப்புங்கிறீங்க அதானே? ஜார்ஜ் சார் நீங்க யார் சார்? சி வந்துட்டு எனக்கு டூப்பா தெரியுது. சி வந்து உங்களுக்கு டூப்பா தெரியுது. தெரியுது. ஓகே, இப்போ ஸ்ரீ வந்து பி தான் டூப்னு லாக் பண்ணியிருக்காரு. தேவ் வந்து ஏ தான் டூப்னு லாக் பண்ணியிருக்காரு. ஜார்ஜ் வந்து சி தான் டூப்னு லாக் பண்ணியிருக்காரு. இப்போ உங்களுக்கான செகண்ட் சான்ஸ். இதில் வந்து அவங்க 3 பேரும் அவங்களோட ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீ லாக் பண்ண பி வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, எக்ஸலண்ட் எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருக்கீங்களே ஸ்ரீ. ஸோ நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாமா? இப்போ தேவ் நீங்க லாக் பண்ண ஏ இப்போ உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போறார். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
ஓகே தேவ் நீங்களும் பார்த்துட்டீங்களா ஏவோட பெர்ஃபார்மன்ஸை? ஓகே ஜார்ஜ் சியோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்க தயாரா இருக்கீங்களா? ஓகே your டைம் ஸ்டார்ட்ஸ் now. உடம்பெல்லாம் ஃபுல்லா இருக்குது. சூப்பர் சூப்பர். உண்மையிலே மற்றவங்க அடிச்சா நமக்கு வலி தான் வரும், இவங்க அடிச்சாதான் நமக்கு டான்ஸ் வருது. ஸ்ரீ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல பி தான் டூப்னு லாக் பண்ணியிருந்தீங்க. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டீங்க. இப்போ சொல்லுங்க யார் டூப்பா இருப்பா? நம்ம வந்து நேத்து ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாது. ஆஹா தப்பா சொன்னாலும் ஒரு வாட்டி சொன்னதுதான். நான் லாக் பண்ண அதே டூப் தான் இப்போ லாக் பண்றேன். ஸோ பி தான் அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. ஸோ தேவ் நீங்க சொல்லுங்க. நீங்க ஏதான்றதுல கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? வை மேன்? பிடிக்காது. பிடிக்காதா? என்ன ஏபிசிடில எது பிடிக்கும் நான் கேட்டேன் நானு. யாரு டூப்னு தானே உங்களுக்கு கேட்டேன். டூப் அவர் அதனால தான் அவர் பிடிக்காதுன்னு. எவ்வளவு அழகா சிரிக்கிறாரு அவரு, அவரை போய் பிடிக்காதுன்றீங்க. சிரிக்கிறவங்க நம்பாத. ஆளாளுக்கு ஒரு தத்துவத்தை கக்குறீங்களே. சரி ஓகே தேவ் வந்து திரும்பவும் அதே ஏதான் டூப்னு லாக் பண்ணியிருக்காரு. ஜார்ஜ் நீங்க சொல்லுங்க. கான்ஃபிடென்ட்டாக சி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டான்ஸ் த பொசிஷன் ஆஃப் பீட்ஸ் வந்துருச்சு சீனு. அப்புறம் கேள்வி சி தான் கூட. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வந்து 3 பேருமே வாசிக்கிறாங்க, 3 பேருக்குமே பீட் சென்ஸ் இருக்குது. 3 பேருக்கும் பீட் சென்ஸ் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எங்க 2 பேரோட ஸ்ரீ கொஞ்சம் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவார். ஏன்னா வந்து இல்லை நான் பேசிக்கலாக ஒரு ட்ரம்மர். பேசிக்கலாக ட்ரம்மர். ஓகே உண்மையிலே 3 பேருக்குமே பீட் சென்ஸ் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் யாரோ ஒருத்தர் நீங்கள் நான் சென்ஸ் ஆக்க போறீங்க அது மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் யாரும் மாற்றலை, நீங்கள் சொன்னதுலே தான் உடும்பு புடியா இருக்கீங்க. கண்டிப்பாக இதில் யார் கரெக்டான டூப்பை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்றத இப்போ இந்த லிஃப்ட்ல நம்ம பார்க்கலாம். எப்படி கண்டுபிடிச்சீங்க சி தான் அப்படின்னு? இல்ல சீன்ற ஒரு டவுட் இருந்தது, ஒரு சின்ன டவுட். Okay. ஏன்னா அவர் பயங்கர டென்ஷனா இருந்தாரு. இவங்க 2 பேர் வாசிக்கும் போது அந்த ஸ்டைலா நின்று இப்படி வாசிக்கிறாங்க. இவர் மட்டும் அந்த ஸ்டான்ஸ் ஸ்டிஃபா போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு சின்ன டவுட், அல்ப சந்தோஷம், அவ்வளவுதான். தேவ் நீங்க சொல்லுங்க. தேவ் நீங்க வந்து ஏதான் டூப் பண்ணீங்க பாருங்க. அவர் வந்து கட்டுப்புல நின்றுட்டு இருக்காரு. யாரா பார்த்து டூப் பண்ண நீ இல்லை இல்லை ஆக்சுவலி உங்களை நான் டூப் சொன்னேன். அந்த வார்த்தை அந்த ஏன்ற வார்த்தை எனக்கு சிவகார்த்திகன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதனால தான் அதை டூப் பண்ணேன். என்ன ஹலோ இதுல இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்ல. அந்த சரி ஏன்ற வார்த்தை உங்களை கேட்கவே இல்லையா? நீங்க கேட்டீங்க தோத்து போயிட்டீங்க. நீங்க தோத்து எல்லாரையும் போயிட்டீங்க. சொல்லவா? இல்ல வேணாம், தோத்து போயிட்டீங்க நீங்க. நான் தோத்துட்டேன் பரவாயில்ல. அவ்வளவுதான். ஆனா நான் அந்த ஏ வார்த்தை ஜெயிச்சிருச்சு இல்ல. தேவையில்ல, முடிஞ்சு. ஓகே நீங்க சொல்லுங்க ஸ்ரீ. வந்து நீங்க பி தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க. பட் இல்லை ரொம்ப உண்மையாக சொல்ல போனோன்னா இவங்க 2 பேருமே அந்த ஸ்னார் வாசிச்சாங்க, அவர் வாசிக்கல. ஆமா அந்த ஸ்டிக்கு பொசிஷன் எல்லாமே வந்து இந்த வாசிக்க தெரிஞ்சவங்க தான் வச்சுருப்பாங்க. சரி சொல்லிட்டோம், திருப்பி எதுக்கு பேக் வாங்கணும். சி நீங்க சொல்லுங்க உங்க பேர். ராஜேஷ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் லெதர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே நீங்க ஏற்கனவே இதெல்லாம் வாசிச்சு பழகி இருக்கீங்களா நிறையா? இல்லை சார். ஓகே யார் ட்ரெயின் பண்ணா உங்களை? இது மாஸ்டர் ஒரு மாஸ்டரே நீங்க வந்து டூப்ளிகேட். அவர் என்ன டீ மாஸ்டர், சரக் மாஸ்டர், அவர் பேண்ட் மாஸ்டர். உங்க பேர் சார்? நாகராஜ் சார். அவர் ஒழுங்கா கத்துக்கிட்டாரா? இல்லை இந்த ப்ரோக்ராம் கோசம் ஒரு 3 நாள். அதான் ஒழுங்கா கத்துக்கிட்டாரா? 3 நாள் கத்துக்கிட்டாரா? 3 நாள். ஓகே இவர்கிட்ட தான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இது எப்படி சார், அதாவது ஈஸியாக கற்றுக் கொடுக்குற ஒரு வாத்தியமா இது, இல்லை ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா? அது கற்றுக்கிறவங்களை பொறுத்து சார். ஆஹா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீலாம் வந்தீங்கன்னா 40 வருஷம் ஆனாலும் கஷ்டம் அப்படிங்கிறாரு. புரியுது சார், ரொம்ப நன்றி. ஓகே சி நீங்கள் சொல்லுங்கள். சி 2 பேரை நீங்கள் ஏமாத்திருக்கீங்க, அதில் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறீங்க நீங்கள்? ரொம்ப பெருமையாக இருக்குது சார். என்ன ஏதாவது ஆஸ்கர் அவார்டு வாங்கின மாதிரி ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கிறீங்க. அது ரொம்ப ஏமாத்திருக்கோம்ல சார். எங்கள் 2 பேரோட ஸ்ரீ கொஞ்சம் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவார். ஏன்னா வந்து இல்லை நான் பேசிக்கலாக ஒரு ட்ரம்மர். பேசிக்கலாக ட்ரம்மர். ஓகே ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வந்து 3 பேருமே வாசிக்கிறாங்க, 3 பேருக்குமே பீட் சென்ஸ் இருக்குது. 3 பேருக்கும் பீட் சென்ஸ் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒரு ட்ரம்மர் அவரே ஏமாத்திருக்கிறதுனால உங்களுக்கு உண்மையிலே பெருமைப்படக்கூடிய விஷயம். ஆஹா இதுக்காகவே நம்ம கை தட்டணும். 3 பேருக்கு எங்களோட வாழ்த்துக்கள். சி உங்களுக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள், நல்லாவே நடிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இதில் உங்களோட ஸ்கோர்ஸ் பார்க்க போகிறோம். ஜார்ஜுக்கு வந்து எந்த பாயிண்ட்டுமே மைனஸ் ஆகல, அதே 1000 பாயிண்ட்ஸோட இருக்கார் ஜார்ஜ். ஓகே தேவ் நீங்கள் வந்து எனக்கு ஏ பிடிக்காது, அது பிடிக்காது, இது பிடிக்காது அப்படி எப்படின்னு சொல்லி நீ வாயில் சொல்ல மாட்டேங்கிற பட்சத்தில் இருக்கும். அதனால நீங்கள் தவறாக சொன்னதுனால உங்களுக்கு வந்து 200 பாயிண்ட்ஸை கம்மி பண்ணுறோம். யூ ஆர் நவ் வித் 800 பாயிண்ட்ஸ். ஸ்ரீ அதே மாதிரி உங்களுக்கும் 200 பாயிண்ட்ஸ் நாங்கள் கம்மி பண்ணுறோம். ஸோ ஸ்ரீ நவ் வித் 800 பாயிண்ட்ஸ்.